முறையான ஊதியம் வழங்க கோரி பள்ளி தொழில்நுட்ப நிர்வாக பயிற்றுநர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருவாடானை உள்ளிட்ட 11 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் கொரோனா காலத்தில் இடைநிற்றல் கல்வியை ஈடு செய்ய இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 600க்கும் மேற்பட்டோர் தன்னார்வலர்களாக பணிபுரிந்துள்ளனர். இவர்களை அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப நிர்வாக பயிற்றுநர்களாக பள்ளிக் கல்வித்துறை வேண்டுகோள்படி தகுதி தேர்வு எழுத வலியுறுத்தி கெல்ட்ரான் என்ற தனியார் நிறுவனம் பணியில் அமர்த்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அப்பணியாளர்கள் பணியாளர் 8 முதல் 13 பள்ளிகளுக்கு சென்று நிர்வாக கணினி பதிவேற்ற பணிகளை செய்துள்ளனர். மாதந்தோறும் முறையாக ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் 2 மாத காலம் தாழ்த்தி ஊதியம் வழங்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் கடும் கோபமடைந்த அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிடிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் ஜீத் காலோன் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சரியான நேரத்துக்கு எங்களுக்கு ஊதியம் வரணும். ப்ளஸ் இப்போ கொடுக்கக்கூடிய 9700 எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ அதை எங்களுக்கு உயர்த்தி கொஞ்சம் கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டே நேரடியாக எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். கெல்ட்ரான் அப்படின்ற கம்பெனி மூலமாக போய் வரும்பொழுது எங்களுக்கு சம்பளம் 2 மாதத்துக்கு மேலே டிலே ஆகுறதுனால நேரடியாக கவர்மெண்ட்டே தலையிட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்.